சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். எனவே உங்கள் மொழியில் பேசுங்கள். மற்றவர்களிடமிருந்து பெறும் இரவல் மொழியில் பேசாதீர்கள். இந்த சிந்தனையை தொடர்வது வேளாண் செய்திருக்கிறேன். வணக்கம் வேளாண்மையாளர்களே. இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் இந்த சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏராளமான தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகள் இவற்றுடன் நான் மகாலட்சுமி. முதலில் தலைப்பு செய்திகள். முதல் செய்தி: சொர்ணலட்சுமி மரம், ஒட்டி மரம், நெல்லி மரம், அத்தி மரம், நாவல் மரம், கரிவாலி மரம், மரம் 27 நட்சத்திர மரம். இரண்டாம் செய்தி: குளோனிங் முறையில் நாற்று உற்பத்தி. இதை பற்றியது இனி விரிவான செய்திகள். பார்க்கும் இடமெல்லாம் வித்தியாசமான மரங்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய வித்தியாசமான மரங்கள். இதையெல்லாம் எங்கே காணலாம்? நமது மண்ணில், நமது நிலத்தில் வளர்க்க முடியுமா என்கிற கேள்விகளுக்கு பதில் தருகிறார்கள் வேளாண்மையாளர்கள் ரவிச்சந்திரன், பாலசுப்ரமணியன் இருவரும். சத்தியமங்கலம் பகுதியில் சிவவனம் காண வேண்டிய வித்தியாசமான வனம். இது மகாலட்சுமியோட சொர்ணலட்சுமி மரம் அப்படின்னு அவரோட பெயர். மகாலட்சுமி தன்னுடைய பொற்கரங்களால் பக்தர் கோடி பேருக்கு பொற்காசுகளை அள்ளித்தரவா, நித்தியம் அவங்க கேட்கறதெல்லாம் அள்ளித்தரவாட்ட அழுதிடும். அவனுடைய மரம் தான் தலை விரிச்ச மரம். இது சொர்ணலட்சுமி மரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த மரத்திலிருந்து இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இலையிலிருந்து காலையில் 6 மணிலிருந்து ஒவ்வொரு இதழுக்கு நடுவிலையுமே பூ வெளியே சூரிய வெளிச்சம் படுற வரைக்கும், அதாவது ஒரு காலையில் 6 மணிக்கு எடுத்து 9 மணி வரைக்கும் இதுல இருந்து பூக்கள் ஒரு காசு கொட்டுற மாதிரி கொட்டும் அப்படிங்கிறது டெய்லி காலையில பார்க்கறவங்களுக்கு தெரியும். இது சொர்ணலட்சுமி மரம், மகாலட்சுமியோடைய அடுக்கிறவர்களற்ற தலை வெளிச்ச மரம். 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தலைவரிசை மரம் இது. வெற்றி மரம் இல்லை. இது சரஸ்வதி தேவிக்கு சொந்த நட்சத்திரத்தினுடைய மரம் இது. இது அஸ்வினி நட்சத்திரத்துக்காக வழிபடுறதுக்கு வச்சிருக்கீங்க. இந்த மரம் நீங்க சாதாரண எல்லாம் இங்கேயே கிடைக்கிறீங்க. இங்கேயே கிடைக்கக்கூடிய மரம் தான். இது 2வது நட்சத்திரங்க, பரணி நட்சத்திரங்க. இதனுடைய தலைவரிசை வெள்ளி மரம். துர்கையம்மனுக்கு சொந்தமான நட்சத்திரங்க. இது பரணி நட்சத்திரக்காரு வழிபடுற போது வச்சிருக்கிறோம். இந்த மரம் சாதாரண வெள்ளி மரம் எங்கேயுமே கிடைக்கக்கூடிய மரம். 27 நட்சத்திரத்துல 3வது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அத்தி மரம். இது அத்தி பகவானுடைய நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்காக இந்த மரத்தை வழிபடுவாங்க. இந்த மரம் எல்லா பக்கமும் இருக்கிற மரம் அத்தி மரம். 27 நட்சத்திரத்துல 4வது நட்சத்திரம் நாவல் மரம். பிரம்மாவுடைய நட்சத்திரம் இது. இந்த நாவல் மரம் பெரிய எல்லா பக்கமும் இருக்கிற நாவல் பழத்தில் இதான மரம் இது. இந்த மரத்தை வேலி நட்சத்திரத்துக்காக வழிபடுவாங்க. 27 நட்சத்திரத்துல 5வது நட்சத்திரம் முருகீஸ்வரன், கருங்காலி மரம். சந்திரபவனுடைய நட்சத்திரம் இது. கருங்காலி மரத்தை முருகீஸ்வரன் நட்சத்திரத்துக்காக வழிபடுவாங்க. இந்த மரத்தை எந்த சூழ்நிலையும் கரையான் அரிக்காத அளவுக்கு இது ஒரு சக்தி இருக்குதுங்க. இது பாரஸ்ட் பாங்காட்டில் தான் இருக்குது. பாரஸ்ட் ஏரியாவிலிருந்து நீங்கள் தரைச்சு வச்சிருக்கீங்க. 27 நட்சத்திரத்துல 6வது நட்சத்திரம் திருவாரூர் நட்சத்திர மரம். செம்பெருங்காலி மரம். கருங்காலி மாதிரியே இது ஒரு செம்பெருங்காலிங்க. உள்ள அடர்த்தியா இருக்குங்க. இது பாரஸ்ட் ஏரியாவே அதிகமாக இருக்குங்க. இது சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரைக்கு உண்டான தலைவரிசை மரம். இதுவே திருவாதிரை நட்சத்திரத்துக்காக வழிபடுறாங்க. 27 நட்சத்திரத்துல 7வது நட்சத்திரம் புனர்வசத்துக்கு மூங்கில் மரம். இது அதி பகவானுடைய நட்சத்திர மரம். இது புனர்வச நட்சத்திரத்துக்காக இது வழிபடுறதாக வச்சிருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். வாங்கினேன். இப்போ உரம் வாங்கியிருக்கேன். இவ்வளவு பணம் எங்கிருந்து போகுது? இப்ப நான் பணத்தை பத்திக்காக கவலையே பரவாயில்லை. ஏன்னா என்கிட்ட கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. என்னப்பா? அதாவது ஒரு பேங்க்ல கொடுக்குறாங்க.
இந்த காடை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ அப்படியா எனக்கு ஒரு காடு வாங்கி கொடுப்பா அப்படியா பக்கத்தில் இருக்கிற பேங்க்கு காடை வாங்கிக்க நிறைய லாபம் அடைஞ்சு. வேளாண் செய்திக்கு தொடர்கிறது. இனிவரும் காலத்தில் நாற்று உற்பத்தி எங்கே நடக்கும், எப்படி நடக்கும், இப்போது அந்த செயல்முறையை நடைமுறைப்படுத்துகிறார் அனுபவ வேளாண்மையாளர் எஸ். ராஜரத்னம். குடிவைகளில், ஆராய்ச்சி கூடங்களில், கண்ணாடி பெட்டகத்தில், குளிர்பதன உரைகளில் என்று நாற்று உற்பத்தி முறைகள் மாறும். மேட்டுப்பாளையம், வெள்ளரிப்பாளையம், கற்பராயமாய் தோட்டம் இந்தியன் நர்சரி கார்டன் எஸ். ராஜரத்னம் மாலை முறையில் நாற்று உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் பற்றி கூறுகிறார். நாற்று உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது அதுல நிறைய யுக்திகள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குளோனிங் முறையில் நாற்று உற்பத்தி. இந்த குளோனிங் முறையில் நாற்று உற்பத்தி எப்படி செய்யறாங்க, அதனுடைய சிறப்புகள் என்ன, சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நாற்று பண்ணையினுடைய உரிமையாளர் ராஜரத்னம் அவர்களே சொல்ல போறாரு. அவரோட நம்ம கேட்டுக்கலாம். நாற்று உற்பத்தியில பல முறைகள் இருந்தாலும் அது எளிமையா பண்ணக்கூடிய ஒரு முறை அப்படின்னா அதுல முக்கியமானதா நம்ம குளோனிங் முறையில் உருவாக்குற நாற்று உற்பத்தி முறையை சொல்லலாம். அது வெளிநாடுல ரொம்ப நல்ல முறை அப்படின்னா நம்ம எந்த காய்ச்செடியிலிருந்து எடுக்கிறோமோ கட்டிங் எடுக்கிறோமோ அந்த காய்ச்செடியை 100% அப்படியே நம்ம உருவாக்க செடிகள் அப்படியே இருக்கு. அதனால ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மரத்துல இருந்தோ ஒரு செடியில இருந்தோ நம்ம கட்டிங் எடுத்து போடுறது அதே மாதிரி நம்மளுக்கு நாட்டு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால விவசாயிகள் இந்த முறையில் உருவாக்கின நாட்டுகளும் நல்ல பலன் தரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உறுதியான ஒரு விஷயம். இதுல எங்க நர்சரியில மலர் நாட்டுகள்ல மல்லி, முல்லை, ஜாதி, அரளி, ஆந்திரா ரெட் ரோஸ் இந்த மாதிரி பல வகை நாட்டுகளை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொண்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பல வகைகள் மாதுளை, எலுமிச்சை, கொய்யா இந்த மாதிரி நாட்டுகளில் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். மலைநாட்டுகளில் மலைகள் நாட்டு லட்சக்கணக்கில் கட்டிங் முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல மலர்வகை நாட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஏரியா சத்தியமங்கலம் ஏரியாவில் மெயினான நாட்டு மல்லி, முல்லை, அரளி இதுவும் மெயினாக போட்டுருக்குறாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு 1000 செடி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 100 செடி 200 செடி மட்டும் நல்லா பூ வரும். ஒரு கொத்துல ஜாஸ்தி ஒரு 10 பூ வரைக்கும் பிடிச்சிக்கிற மாதிரி செடிகள்லாம் வித்தியாசமான செடிகள்லாம் இருக்கும். அதுல நாங்கள் கட்டிங் எடுத்துங்க. அந்த மாதிரி செடிகளை மட்டும் செலக்ட் பண்ணி கட்டிங் எடுத்து அது எங்களோட பெரிய தோட்டத்தில் அப்படியே நாற்று உருவாக்கி கொடுத்து அந்த செடியிலிருந்து மட்டும் நாங்கள் நாற்று உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால விவசாயிகள் மேக்சிமம் இந்த எவ்வளோ வருமோ அந்த இடம் வீண்டு இதில் கண்டிப்பாக வந்துடும். இதே மாதிரி தான் மல்லி, முல்லை இந்த மாதிரி நாட்டிலும் இருக்குது. முல்லை நாட்டில் நாங்கள் முல்லை நாட்டில் சின்ன பாக்கெட்டில் போட்டு வேறு வர வச்சு அது பெரிய பாக்கெட்டுக்கு மாற்றி 6 மாதம் வளர்த்து அது நாங்கள் டிசைன் பண்ணுவோம். கட்டிங் எப்படி கட் பண்ணால் எல்லாம் புஷியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நாங்களே டிசைன் பண்ணி நல்லா வளர்த்து 6 மாதம் வரைக்கும் வளர்க்குறது பூவோடே வந்துடும். அப்போ விவசாயிகள் நாற்றெடுக்க வர்றப்போ பூவோட சைஸை பார்த்துட்டு பூ பிடிக்கிற தண்ணி எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணி நான் நாற்றெடுக்க வரணும். அது போக இன்னும் இதுல பலன் அப்படின்னா பொதுவாக ஒரு நாற்று சின்ன நாட்டுக்குள்ள வைக்கிறப்ப ஒரு 2-3 அடி வளர்றதுக்கு 6 மாதம் வரைக்கும் வரும். அதில் ஒரு 4 களைவெட்டு வெட்ட வேண்டியது வரும், 4 மாதம் தண்ணி பாய்ச்ச வேண்டியது வரும், 4 மாதத்துக்கு பூச்சி மருந்து பூஞ்சான மருந்தெல்லாம் அடிக்க வேண்டியது வரும். இந்த செலவெல்லாம் வீட்டை எடுத்து போகிற நாட்டில் எடுத்து போய் நடுறது இந்த செலவெல்லாம் கம்மியாக வரும். அதனால நாட்டு நட்டதுல விவசாயிகள் மகசூல் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால விவசாயிகள் அந்த காத்திருக்கிற காலத்தில் செய்ய வேண்டிய செலவுலாம் கம்மியாகிறதுனால அந்த மாதிரி நாட்டு விரும்பி வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க. இது மலை செடி வகைகள். அடுத்து பல செடி அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எலுமிச்சையில் குளோன் நாற்று தயார் பண்ணிருக்கோம். இது நல்ல காய் செடி, அதாவது தொடர்ந்து காய் வர மாதிரி வருஷங்களுக்கு தொடர்ந்து காய் வர மாதிரி காயோட சைஸ் மார்க்கெட்டுக்கு உயர்ந்த மாதிரி சைஸில் அதோட கலர் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் இருக்கிறது, ஜூஸ் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறது, தோல் மெலிசாக இருக்கிறது. இந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி நோயே வராத மரத்துலேருந்து கட்டி எடுத்துட்டு வர்ற போதும் அது 100% காய் செடி எடுத்து பலன் தரும். அது போக பொதுவாக விதையிலேருந்து நம்ம நாட்டு போட்டு எடுக்கிறது
எடுத்தோம்னா வந்து பலனுக்கு வந்து 5 வருஷம் வரும். 5 வருஷம் காத்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து அதில் வந்து பலன் எதிர்பார்க்க முடியும். அது போக ஒவ்வொரு வெளியில் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை இருக்குது. அதில் ஒட்டுக்கட்டு முறையிலேயே ஒட்டுக்கட்டு முறையில் தயாரிச்சு நாட்டு என்னென்ன வந்து சயான் வந்து நமக்கு வந்து விருப்பமான ஒரு செடியிலேருந்து எடுத்து சயான் மேலே இருக்கிறது. ஃப்ரூட்ஸ் ஆகுது வைல்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த சயான் வந்து ஒரு சில இடத்துல வந்து காஞ்சி போயிடுது. ஏன்னா கரெக்டாக ஹார்மோனிக் பண்ணாமல் வந்து ஒரு சில மாசத்தில் கொடுக்கறதுனால வந்து அந்த சயான் மேலே வந்து காஞ்சி போயிடுது. தொண்டாமுத்து ஏரியாவிலேருந்து அந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவங்க சொல்றது வந்து இந்த ஒட்டுக்கட்டுகளில் வந்து ஒரு 40% தான் வந்து பலன் தருது அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொன்னாங்க. ஆனால் இந்த கட்டிங் முறையில் வந்தது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ஒரு பிரிச்சுக்கும், எல்லாமே வந்து தொடர்ந்து பலன் தெரிவிச்சுக்கும். இது வந்து எலுமிச்சை பொறுத்தளவுக்கு கொய்யால ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட்டிங்கில் கொண்டு வந்துருக்கோம். இது போக வந்து மலைவாழ் நாட்டுகள் வந்து இப்போ ஃபாரஸ்ட் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்களோட சப்போர்ட்டில் வந்து நாங்கள் டிஎன்ஏ MTP1 அப்படிங்கிற வெரைட்டியை வந்து நாங்கள் இங்கே வந்து கோனல் பேங்க் ரெடி பண்ணி அதில் வந்து கட்டிங் எடுத்து தமிழ் விவசாயிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி விவசாயிகளுக்கும் தொடர்ந்து சப்ளை பண்ணி வந்துட்டு இருக்கோம். குளோன் நாட்டில் வந்து வேர் வந்ததுக்கப்புறம் ஸ்டோரேஜில் ஒரு 20 நாள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹார்டனிங் வந்து வாட்டரிங் ஸ்டேஜ் கொண்டு வரணும். வாட்டரிங் ஸ்டேஜ் கொண்டு வரும்போது சன்லைட் வந்து பழக்கமாகும். அப்படி நாங்கள் வந்து ஃபுல்லாக ஹார்டன் பண்ணி தான் வந்து சன்லைட் கொடுக்குறோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து கார்டுவாசி வரது வந்து கேஷுவாலிட்டி வரது வந்து ஃபீல்ட் லெவலில் கேஷுவாலிட்டி வந்து நம்மளோட நாட்டில் கிடையாது. 100 நாட்டு வந்து நட்டாங்க அப்படின்னா 100 நாட்டுமே வந்து இது பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது போக வந்து ஈல்டு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து 20% இந்த குளோன் நாட்டில் வந்து ஜாஸ்தி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து மலைவாழ் நாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வயலில் போட்ட நாட்டில் வந்து 20 வேரியேஷன் இருக்கும். ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று சின்ன ஒன்று பெருசு இந்த மாதிரி இருக்கும். இதே வந்து குளோனில் எடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து சுமாராக வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 டன் 100 டன் வரும் அப்படின்னு சொன்னால் குளோன் வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து வயலில் போட்டது வந்து ஒரு 60-70 வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு ஈல்டு அஷ்யூர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறது குளோன் மாற்று முறை மட்டும்தான். அதுபோக வந்து இதில் வந்து பெருசாக வந்து நோய் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து கிடையாது. சாதாரணமாக அடிக்கிற ஃபங்கிசைடு ஏதோ ஒரு ஃபங்கிசைடு ஏதோ ஒரு பெஸ்டிசைடு அடித்தாலே வந்து இது வந்து நோய் தாக்குதல் வந்து காப்பாற்றிக்கும். அதனால விவசாயிகள் வந்து கண்டிப்பாக ஒரு 20% ஈல்டு ஜாஸ்தி வருது. அதனால வந்து அவங்க இன்கம் 20% ஜாஸ்தி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சொர்ணலட்சுமி மரம், எட்டு மரம், நெல்லி மரம், அத்தி மரம், நாவல் மரம், கருங்காலி மரம், மரம் 27 நட்சத்திர மரம், குளோனிங் முறையில் நாற்று உற்பத்தி. இத்துடன் வேளாண் செய்திற்கு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். வேற ஏதாவது போதும். அட இல்லைங்கப்பா, இன்னும் குறைவரிசை விவசாயத்தை விடப்படுங்களா? விவசாயத்தை இல்லை, எல்லாமே விடுறோம். நான் பரிசோதனை செஞ்சேன். இன்னும் எத்தனை அவசியம் அத்தனை வரும்பா நிலத்துல போடுவோம். விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள நெல் பரிசோதனை கூடத்தில் பரிசோதனைகள் நெல் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை கூறுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உள்ள வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள். இந்திய செலாவணியை சேமிக்க இறங்குங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜன் அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு கடலில் யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளில் மேல் கழியுங்கள். ஆஹா, நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வேளாண்மை கல்வியில் ஈடுபடும் இந்த தலைமுறை இளைஞர்களின் ஈடுகொண்ட குறைகள் சமீபத்தில்
கோயம்புத்தூர் பெரிய தொலைக்காட்சியில் வேளாண் கருத்தரங்கில் எடுத்தன. அந்த குரல்கள் இப்போது எதிர்நிற்கின்றன உங்களுக்காக. MIT ஸ்டூடெண்ட், மாஸ்டர் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்டூடெண்ட். இவர் பாத்தீங்கன்னா சென்னை IIT-யோட ஸ்டூடெண்ட். ஆனா ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கள் படித்த படிப்பை விட விவசாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இப்ப விவசாயத்துறையில இருக்கிறாங்க. ஸோ வேளாண் படித்த வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள் தான் இதுல நம்ம இந்த துறையில வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, நாங்க படிச்சது வேறையா இருந்தாலும் சொந்த மண்ணை காக்கணும், சொந்த நாட்டை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கல்வியோட நமது வடிவேல் அவர்களும் ரவிசங்கர் அவர்களுமே இந்த முயற்சியில இறங்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எனக்கு என்ன சொல்லுங்க. வடிவேல், இப்போ நீங்க MIT முடிச்சுட்டு நீங்க விவசாயத்துல இறங்கியிருக்கிறீங்க, அதை பத்திய கருத்துக்கள் சொல்லுங்க. சரி, இது ஏன் இந்த துறைக்காக வந்தோங்கிறத விட இப்போ எல்லாருமே உணவு பற்றாக்குறைக்கு ரசாயன விவசாயம் தான் உகந்ததுன்னு இந்த ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. ஆனா 2100 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜன் கட்டின தஞ்சை பெரிய கோயில்ல ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கும். இடது பக்கம் 3வது வரிசையில இருக்கும். இது நம்மாழ்வாரோட ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன். அதாவது அந்த காலத்துல தஞ்சை பெரிய கோயில் கட்டின புதுசுல அதோட கும்பமேளாவுக்கும் அந்த ஆடல் பாடல் ஆடம்பர விஷயங்களுக்காக அன்னைக்கு ராஜராஜ சோழன் நிறைய செலவு பண்ணாரு. அதுக்கான வரிகளை எப்படி வசூல் பண்ணாருங்கிற கணக்கு தான் ரசாயன விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உணர்த்துற ஒரு ஆதாரமா இங்க இருக்குங்க. அதாவது அன்னைக்கு விளைஞ்சதுல 6ல் 1 பங்கு விவசாயிக்கு, 5 பாகம் அரசாங்கம் எடுத்துக்கும். அதுல 3 பாகம் இந்த கலை நிகழ்ச்சிகள் பண்றவங்களுக்காக போயிடும். 2 பாகம் அந்த அரசாங்கம் நடத்துறதுக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சுட்டாங்க. இதனோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த களன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுகள்ல வரும். அதோட கணக்குப்படி ஒரு ஏக்கருக்கு இன்னைக்கு கணக்குக்கு பார்த்தா 38 மூட்டைக்கு மேல நெல்லுங்க. இன்னைக்கு ரசாயன விவசாயத்துல நீங்க அந்த 38 மூட்டை எடுக்க முடியுமானா ரொம்ப போராடணும். அன்னைக்கு அவங்க பயன்படுத்துறது மாட்டு சாணம், அதனோட அந்த கோமியம் சொல்லுவாங்க. மூத்திரம்னு சொல்றது கூட தப்புன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இயற்கை விவசாயத்துல. அது ரொம்ப இது நம்மாழ்வார் ஒரு புத்தகத்துல வயிற்றுக்கும் சோறுகள் வேண்டும்ங்கிற புத்தகத்துல ஒரு தொகுப்பா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இயற்கை விவசாயத்தினால இன்னும் நம்பிக்கை வரலன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய இயற்கை விவசாயிகள் இருக்காங்க. அவங்க ஃபார்முக்கு வாங்க. இப்ப என்னோட ஒரு நண்பர் வந்திருக்காரு வேலுசாமின்னு. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இயற்கை விவசாய கருத்தரங்கம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களை மாதிரி தான் இடையில டீ காஃபி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஒரு ஆர்வத்துல மறந்துட்டோம். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8, 8:30 போது எல்லாருக்குமே வயிறு பசிய சொந்தம். நாங்க ஒரு 10 மணிக்கு மேலதான் சாப்பாடு கொடுக்கலாம்னு திட்டம் போட்டிருந்தோம். இடையில என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் தோட்டத்துல பீக்கங்கா இருக்குங்க, எடுத்துட்டு தோலை சீவி பீஸ் பண்ணி கொடுத்துட்டோம். சாப்பிட்டு நிறைய பேர் வெள்ளரி பிஞ்சு நினைச்சாங்க. ஆனா அது பீர்க்குங்க. நீங்க ரசாயனத்துல விளைய வச்சா இந்த மாதிரி ஒரு சுவையை கொடுக்க முடியும்னு ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சொன்னா நான் அவங்க காலையே விடல. நான் பேசினது தப்புன்னு. அது மட்டும் இல்லைங்க, ரசாயன விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, முதல் விஷயம் நீங்க விவசாய நிலங்கள்ல போய் பாருங்க. உங்களோட புத்தகங்கள்லயும் நீங்க வச்சிருக்கிற அந்த மென்பொருள் சாஃப்ட்வேர்லையும் தேடாதீங்க. கிசான் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க யூனிவர்சிட்டியில. கால் பண்ணி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எடுத்த உடனே மோனோக்ரோட்டோபாஸ் அப்படிங்கிறாங்க. வாழையில தண்டு துளைப்பான்னு ஒரு பிரச்சனைன்னு ஒரு விவசாயி போன் பண்ணா மோனோக்ரோட்டோபாஸ் அடிங்க இல்லாட்டி இன்ஜெக்ஷன் பண்ணுங்கிறாங்க. வாழைக்கே ஊசி போற அளவுக்கு மனுஷன் வளர்ந்துட்டான். எல்லாருமே டாக்டர். அந்த நிலைமை வந்துருச்சுங்க. ஆனா அதுக்கு பேசிலஸ் சப்டிலஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குங்க. அது ஆர்கானிக் பாக்டீரியா. ஒரு 2 அடி வாழைத்தண்டை 2ஆ பிளந்து உள்பக்கமா அது கூட கொஞ்சம் கரும்பு சர்க்கரையை கலந்து தண்ணி ஊற்றி கலக்கி அதுல பேஸ்ட் பண்ணி கட்டி வச்சீங்கன்னா அந்த பூங்கொண்டு ஃபுல்லா அதை சாப்பிட்டுட்டு இறந்துடும். இந்த மாதிரி இதுக்கு 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா தான் ஒரு ஏக்கருக்கு செலவாகும். ரசாயன விவசாயத்துல நிறைய செலவுகள் இருக்கு. அதை தாண்டி முதல்ல வாங்க. நீங்க உற்பத்தியை பெருக்கி ஒரு விவசாயி பணம் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. செலவை குறைச்சு முதல்ல பணம் பண்ணுங்க. அடுத்ததான் உற்பத்திக்கு போகலாம். உற்பத்தி தானா வந்துடும். ஒரு பயிர்னா இவ்வளவு காய்க்கணும், இவ்வளவு காய்க்கணும். நீங்க அது கொடுக்க வேண்டியதை கொடுத்தா சரி. மாட்டு சாணி கோமியத்தில் இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஈரோடுல பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு கோஷாலங்கிற சொல்ல அமைப்பு மூலமா பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா மூலமா தயாரிச்ச சோப்பு, ஷாம்பு, தைலம் முதல் கொண்டு தலைவலி காய்ச்சல் மருந்துக்கு சளியிலிருந்து எல்லாத்துக்கும் மருத்துவம் மாட்டு கோமியத்திலையும் சாணத்திலையும் தயாரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இயற்கையை நம்ப மாட்டேங்கிறீங்க? சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கான்செப்ட் முன்னாட்ட தைரியம் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கான்செப்ட் காலையில 6 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? வருஷத்துல 365 நாள் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்கள் மீது இடம்பெற்றிருந்த இந்தியாவில் எங்கிருந்து எந்த மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 18
விவசாயத்துறைக்கு போவதற்கு என்ன காரணம்? நாங்கள் ஒரு 6 பேர் ஐஐடி மெட்ராஸ்ல வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூடணும். இந்த இயற்கை விவசாயத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இயற்கை விவசாய பண்ணைகளை பார்வையிட்டோம். கடைசியாக வந்து நம்மாழ்வார் ஐயாவோட பயிற்சியை மேற்கொண்டு அது மூலமாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்ணும்போது நாங்கள் கீரையை எடுத்தோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு குரூப் வச்சுருந்தோம். அந்த ஃபார்மிங் இனிஷியேட்டிவ் மூலம் இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சப்ளை செயின் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்கள் படித்தோம். கோயம்பேடு மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு 2 நாள் நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணி நாங்கள் என்னென்ன லாரி என்னென்ன ஊர்ல இருந்து வருது, என்னென்ன மாதிரி விளைபொருட்கள் வருது, அதுக்கு வந்து எப்படி வந்து மார்க்கெட்ல வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி விவசாய பொருட்களோட இந்த விலை நிர்ணயம் அதை யார் பண்றது, எப்படி பண்றாங்க, கடைசியில வந்து ஒரு விவசாயிக்கு எந்த அளவுக்கு லாபம் போகுது, இந்த மாதிரி வந்து இந்த மிடில் மேன் மார்க்கெட்டிங் பத்தி படிச்சிருந்தோம். ஸோ என்னோட மெயின் பர்பஸ் என்னன்னா இந்த மாதிரி சப்ளை செயின் மார்க்கெட்டிங் படிக்கிறது தான். ஸோ இதை படிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு அதாவது நுகர்வோரோட மனப்பான்மை எப்படி இருக்கு, ஒரு விவசாய பொருளை வந்து வாங்கும் போது நுகர்வோட மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக நாங்கள் ஒரு 500 கிலோ வெங்காயத்தை வந்து ஒரு ஃபார்மர் கிட்ட டைரக்டா வாங்கி மவுண்ட் ரோட்ல நாங்கள் ஒரு சைக்கிள்ல வச்சுட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு IITMD எல்லாமே நாங்கள் ஒரு சைக்கிள் வச்சு நாங்கள் வெங்காயம் வச்சுருந்தோம். ஒரு மாசம் விட்டுருக்கோம். ஸோ அது மூலமா வந்து மக்களோட ஒரு விவசாய பொருட்களை வாங்குற போது நுகர்வோட மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னு நாங்கள் படிச்சோம். ஸோ அதோட தொடர்ச்சியா வந்து பல விவசாய பண்ணைகள் இருக்கும். அதை நம்ம நம்மளோட போனோம். ஸோ அதோட பயிற்சி மேற்கொண்டு கீரையை செஞ்செடுத்தோம். இதுக்கு நல்ல கீரை அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு நாங்கள் திருநெண்டூர் சென்னை பக்கத்தில் திருநெண்டூர் பக்கத்தில் பாக்கம் அப்படின்ற இடத்துல வந்து 6 ஏக்கர்ல வந்து இயற்கை முறையில் கீரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கீரையை வந்து நாங்கள் டைரக்டா வந்து சென்னையில் இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் டைரக்டா போயிட்டு நாங்கள் பேசுவோம். அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கில் தான் வித்துட்டு இருந்தோம். பார்க்கில் வெளியில் வச்சுருந்தோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அபார்ட்மெண்ட்ல போய் நாங்கள் பேச ஆரம்பிச்சோம். அவங்க நிறைய பெரிய வரவேற்பு இருந்தது. ஸோ ஒரு போகும்போது இந்த மாதிரி படித்த பசங்க வந்து ஏன் கீரை வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்வி வந்தது. ஸோ கீரைனா என்னென்ன பலன் இருக்கு, ஏன் இயற்கை முறையில் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். லோக்கல் ப்ரொடக்ஷன் லோக்கல் எங்களோட கீரை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் போகணும், அதை விட்டு வெளியே போகவும் கூடாது. மற்றபடி எந்த அளவுக்கு லாபம் போதோ விவசாயத்தில் அந்த லாபம் எல்லாமே வந்து விவசாயிகள் தான் போகணும் அப்படின்ற அந்த மாடல் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு இப்போ நாங்கள் மார்க்கெட்டிங் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நாங்கள் மெயினாகவே டார்கெட் பண்ணுறது வந்து நாங்கள் சென்னையில் இருக்கிறதால அங்கே நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணதால அவங்கள டார்கெட் பண்ணி இப்போ எங்களுக்கு ஒரு 10,000க்கு மேலே மக்கள் வந்து சென்னை மற்றும் தமிழ்நாடு சுற்றி இருக்காங்க. ஸோ நாங்கள் இது மாதிரி கீரை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து மில்லட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆந்திராவில் வந்து டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி வந்து மில்லட்ஸ் வாங்கி நாங்கள் இங்கே டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் மில்லட் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ வந்து ஹோம் கார்டனுக்காக இல்லத்தாசிகளுக்காக அவங்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து இதோட அவசியத்தை எடுத்து போனாலும் அவங்க வந்து அவங்களோட குடும்பத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படின்றத அவங்களுக்காக மாடி தோட்டம் பற்றி ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இப்போ மை கார்டன் மை ஹோம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக வந்து இப்போ எங்களோட ஃபேஸ்புக் அமைப்பில் இமெயில் மார்க்கெட்டிங் SMS மார்க்கெட்டிங் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 10,000க்கு மேலே மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் எங்களை பார்த்து வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் இல்லை மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு. அதனால அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இப்போ மாவட்டம் முழுவதும் போய் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் எங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ண மக்களை ஒருங்கிணைத்து அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து அவங்க விவசாயம் பண்ணணுமா இல்லை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுமா, அவங்க மார்க்கெட்டிங் பண்ணா எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு உதவி அமைப்பு தேவைப்படுது, இல்லை விவசாயம்னா அவங்க என்ன மாதிரி உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வானகம் மற்றும் வானகம் சேர்ந்து இருக்கிற மற்ற அமைப்புகளோட சேர்ந்து அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட மெயினான நோக்கம் என்னன்னா இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு இழுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் இழுத்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ போன மாசம் கோயம்புத்தூர் மீட்டிங் பண்ணுவோம். இப்போ கோயம்புத்தூர்ல இந்த வரவேற்பு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. அதோட தொடர்ச்சியா அடுத்த திங்கட்கிழமையும் நாங்கள் வந்து திரும்பவும் கோயம்புத்தூருக்கே நாங்கள் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இயற்கை முறையில் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், சென்னையில் நல்லக்கல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், மில்லட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருந்ததுன்னா நீங்க கோயம்புத்தூர்ல இதே நல்லக்கல்லை வந்து கோயம்புத்தூர் எடுத்துட்டு வர முடியும். இது வந்து ஒரு பெரிய இயக்கமாக நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதில் வந்து நாங்கள் எல்லாமே தனித்தனியாக கம்பெனி வச்சுட்டு இருக்கோம். இது தவிர நல்லக்கரை வந்து ஒரு மக்களை விவசாயத்தை முன்னெடுத்து போகிற ஒரு அமைப்பு தான். ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஐயாவோட வழிகாட்டுதல் ஐயாவோட ஆசைகளால் தொடங்கி வரோம். இப்போ செயற்கை விவசாயத்துல என்னென்ன நடக்குதுன்னு சொல்றது தான் நான் வந்துட்டேன். முதல்ல வந்து பெண்கள் வந்து ரொம்ப உறுதியா திடமா இருந்தாங்க. என்ன காரணம், களை எடுக்கிறது, நாட்டு நடுறது, கதிர் எடுக்கிறது எல்லா வேலையும் ஒரு பெண் இல்லாட்டி விவசாயம் நின்று போயிடும். அந்த அளவுக்கு பெண்கள் தான் விவசாயத்துல ஈடுபடுறாங்க. அதோடு இல்லாம அந்த காலத்துல இயற்கை விவசாயத்துல விளைந்த உணவுப் பொருட்கள் அவ்வளவு சத்தானதா இருந்தது. அதனாலதான் மக்கள் வந்து எங்களோட பாட்டி வந்து 11 குழந்தை பெற்றாங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு 2 குழந்தை, எனக்கு பிறகுமா இல்லையானே தெரியாது. காரணம் செயற்கை உரங்களும் செயற்கை மருந்துகளும் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஸ்டெரிலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தாங்க, மலட்டுத்தன்மை. நம்ம வந்து நம்மளோட நண்பரையும் பகைவனாக்கிட்டோம். மண்ணுல மட்டும் இல்லைங்க நம்மளுடைய நண்பர்கள், மாடுகளும் கோழிகளும் தான் நம்ம நண்பர்கள். அந்த கோழிக்கு பாவம் அதோட இனப்பெருக்கம் அதோட குடும்பம் இருக்கு. அதுக்கு பெரிய
விவசாயிகள் தான். அதுக்கப்புறம் மாடுகள் வந்து ஆணிரைகளோ தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது. ஆளும் தமிழர்னு சொல்லி ஒரு பாடமே நாங்க 12வது படிச்சோம். இப்போ முதல்ல விவசாய பண்ணைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மாட்டு பண்ணை. ஒரு விவசாயத்துக்கு விவசாய பண்ணை எப்படியோ அது மாதிரிதான் அவருக்கு மாட்டு பண்ணை இருக்கும். ஒரு வீட்டுக்கு 5 மாடு 6 மாடு குறையாம இருக்கும். இப்போ ஒரு விவசாயி அவருக்கு தேவையான ஆர்கானிக் விவசாயம் தான் பண்றாரு. அவருக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் போய் கடையில தான் வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா வந்து ஆணிரைகள் குறைந்து போச்சு. அந்த இது தயாரிக்கிறத என்ன பண்றாங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் டீலக்ஸ் பெல்லட்டு, சூப்பர் டீலக்ஸ் பெல்லட்டுன்னு சொல்லி யூரியா கலந்ததை தான் கொடுக்குறான். அது எப்படி ஆர்கானிக் ஆகும்? ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு பிள்ளை வச்சிருக்கீங்களோ இல்லையோ, ஒரு மாடு வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிள்ளை கஞ்சி ஊற்றி பால் கொடுத்தா அது உங்களை காப்பாற்றிடும். என்னோட கருத்து என்னன்னா, வியாபாரிகள் எல்லாமே வந்து வியாபாரம் தான். விட்டா தாய்ப்பாலே வந்து டப்பால அடைச்சு விட்டுருவான். அந்த மாதிரிதான் இருக்கு. எல்லா விவசாயிகள் நல்லா தான் ஆர்கானிக் மெட்டீரியல் தாங்க நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. நீங்க பண்ற ஒவ்வொன்றையும் உருமாற்றம் பண்ணி கடைசியில இங்க வரும்போது வெறும் சக்கையா தான் உணவு வந்து பயன்படுத்தப்படுகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வந்து வியாபாரிகள் ஆகணும். ஏன்னா ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைக்கு விஷத்தை கொடுக்க மாட்டான், வியாபாரி தான் கொடுப்பான். எல்லாத்தையும் கலக்குறாங்க, பால்ல யூரியா கலக்குறாங்க, மிளகுல பப்பாளி கலக்குறாங்க. நீங்க ஆர்கானிக் மெட்டீரியல் கொடுக்குறீங்க, அதை ப்ராசஸ் பண்ற நிறுவனம் என்ன கலக்குது உங்களுக்கு என்ன தெரியும்? அதனால விவசாயிகள் என்னைக்கு வியாபாரிகளா மாறுறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம விவசாயம் என்ன வரும், எல்லாமே நல்லா நடக்கும். சரிங்க 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 சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யாருக்கு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கான்சென்ட்ரேட் முன்னாட்ட பயிரும் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கான்சென்ட்ரேட் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? வருஷத்துல 365 நாள் திறந்திருக்கோம். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தெரிந்து பெற இந்தியாவில் எங்கிருந்து எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். உங்கள் மொழியை உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்க வேண்டும். எனவே உங்கள் மொழியை பேசுங்கள், மற்றவர்களிடமிருந்து பெறும் இரவல் மொழியை பேசாதீர்கள் என்னும் சிந்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.